டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி 22 மே. இன்னைக்கு எக்ஸ்பைரி. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல யார் டாப்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. 24,600 கால், 24,500 புட். இவன் 2 பேர் இருக்கான். இவன் 2 பேர் அதிகப்படியா செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஸ்ட்ரைக்கும் ஜீரோல போய் முடிஞ்சது அப்படின்னா செல்லர் அவனோட ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண போறான். இந்த 2 ஸ்ட்ரைக்கும் ஜீரோ ஆகணும் அப்படின்னா இவங்க 2 பேரோட பிரைஸ் எப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 24,600 கால் ஜீரோ ஆகணும் அப்படின்னா புட்டோட எல்டிபியை விட காலோட எல்டிபி கம்மியாவே இருக்கணும். அதே மாதிரி 24,500 புட்டு அவன் ஜீரோ ஆகணும் அப்படின்னா அவன் காலோட 24,500 காலோட எல்டிபியை விட கம்மியாவே இருக்கணும். இப்படி இருக்க பட்சத்துல தான் இந்த 2 ஸ்ட்ரைக்கும் ஜீரோ ஆக முடியும். இது எல்டிபி அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த எல்டிபி கூட நீங்க எதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை லோ இந்த விஷயங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 24,600 கால் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். எவ்வளவுல ட்ரேட் ஆகுறான்? 20 ரூபால ட்ரேட் ஆகுறான். 24,600 புட்டு அவன் 80 ரூபால ட்ரேட் ஆகுறான். ஆனா அவனோட லோ பாத்தீங்க அப்படின்னா 31. 24,600 புட்டோட லோ 31. இந்த 24,600 கால் இந்த லோ 31 ரூபாயை தாண்டி அதிகபட்சம் 31 ரூபாய்க்கு மேல இவனோட எல்டிபி வராத வரையும் மார்க்கெட்டால கண்டிப்பா 24,600க்கு மேல போய் முடிக்கவே முடியாது. அதே மாதிரி 24,500 புட்டு அவனோட எல்டிபி 24. 24,500 கால் இங்க இருக்கானா? 24,500 கால் இங்க இருக்கான். 24,500 காலோட லோ 57 ரூபாய். இந்த 57 ரூபாய்க்கு மேல இந்த 500 புட்டோட எல்டிபி வராத வரையும் மார்க்கெட்டால 24,500க்கு கீழே போய் முடிக்கவே முடியாது. ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்ட்ரைக் ஜீரோ ஆகும் ஆகாது அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக்கை தான் ஒரு செல்லர் அவனோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவான். எல்டிபி அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. அது மாறிட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்த ஸ்ட்ரைக் ஜீரோ ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டேபிளோட டாப்ல இருந்து செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லி இறங்கி இறங்கி போயிட்டே இருப்பான். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள்ல இதுதான் நடக்கும். இது நடக்குது அப்படின்னா இது ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஹை லோவையும் எல்டிபியும் இதை மட்டுமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே எக்ஸ்பைரி டே முடியும் போது கால் புட்டுல சேம் ஸ்ட்ரைக்ல யாரோட எல்டிபி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தமாக போகுது. இது மாற்றப்படாத விதி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹை லோ டேட்டாவை நாம ஏன் ஒரே இடத்துல பார்க்கணும் சொல்றதுக்கு இதுதான் ரீசன். இதுக்கு தான் நாம கூகுள் ஷீட்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் ஷீட்ஸை பொறுத்தவரையும் நீங்க சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு புரோக்கர்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதுல டேட்டாவை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களால மொபைல்லேயே கூட மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாம சொன்ன மாதிரி மார்க்கெட் முடியுதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.